ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கான்ஃபிடென்ட் இன்டர்வல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்ஃபிடென்ட் இன்டர்வலை பற்றி ஏற்கனவே நான் எக்ஸாம்பிள்ஸ் அவுட்லைன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்ளிகேஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் எளிமையான ஒரு முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பாயிண்ட்டு எஸ்டிமேட்டு, இன்டர்வல் எஸ்டிமேட்டு, பாயிண்டில் நம்ம மென்ஷன் பண்ணது, இன்டர்வலில் மென்ஷன் பண்ணது, இதை பற்றியும் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கான்ஃபிடென்ட் இன்டர்வலை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவாக ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, கான்ஃபிடென்ட்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்பகத்தன்மை விடுவாங்க. இப்போ வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே நம்மளுடைய ஏஜை வந்து நம்ம கெஸ் பண்ண முடியுமா? என்னன்னா 5 இயர்ஸ் அல்லது 1 இயர்ஸ் நம்ம கெஸ் பண்ண முடியுமா? ரைட். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரின்னா இப்போ வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம ஒரு பாலை தூக்கி போடுறோம்னு வச்சுக்கிடுவோம். கரெக்டாக நம்ம போட முடியுமா? இல்லை யாருமே கூட்டம் இல்லை அந்த டைமில் போட முடியுமா? உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கார் ட்ரைவ் பண்ணுறோம். ஆளே இல்லாத இடத்துல ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும்? இல்லை டிராஃபிக்கில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும்? ஸோ அந்த பிளேஸை பொறுத்து அந்த கான்ஃபிடென்ட் மாறுதில்ல. இதே போல் தான் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த டேட்டாவை பொறுத்து, பாப்புலேஷனை பொறுத்து, சாம்பிளை பொறுத்து நமக்கு கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது 99% இருக்கலாம், 95 இருக்கலாம், 98, மினிமம் 95லேருந்து 99 அப்படி கான்ஃபிடென்ட் இன்டர்வல் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சரி, இப்போது இதில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அடுத்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் எஸ்டிமேட். இந்த பாயிண்ட் எஸ்டிமேட் வந்து இது வந்து சிம்பிள் அப்ரோச் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் எஸ்டிமேட் ஒரு பாயிண்டில் மதிப்பு சொல்லும். வேல்யூ தான் 2.5னா 2.5 இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மாதிரி. ஆமாம், ஆனால் இது வந்து அக்யூரேட்டாக இருக்குமானா இருக்காது. ஓகேவா? அதுக்கு மாற்று வழி தான் நமக்கு இந்த கான்ஃபிடென்ட் இன்டர்வல். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்னா என்ன? நம்ம நம்பகத்தன்மையை அளவிடுறது நம்ம அனாலிசிஸில், அதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த கான்ஃபிடென்ட் இன்டர்வல். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு அமேசிங்கான விஷயத்தோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.